வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். விநாயகர் சிலையுடன் வந்து மனு அளித்த இந்து முன்னணியினர். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள விநாயகர் விஜர்சன ஊர்வலம் காலமாக சென்ற லோயர் பஜார் பகுதியில் மீண்டும் ஊர்வலம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 2009ஆம் ஆண்டு உதகை நகரில் முக்கிய வீதியான லோயர் பஜார் சாலையில் நடைபெற்ற விநாயகர் விஜர்சன ஊர்வலத்தின் பொழுது கலவரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு முதல் லோயர் பஜார் சாலையில் விநாயகர் விஜர்சன ஊர்வலம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு விநாயகர் விஜர்சன ஊர்வலம் இந்து அமைப்புகள் சார்பில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இன்று உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் நீலகிரி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலையுடன் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் காலமாக லோயர் பஜார் சாலையில் விநாயகர் ஊர்வலம் நடத்த கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் ஊர்வலம் நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்து வருவதாகவும், இந்த ஆண்டு லோயர் பஜார் பகுதியில் ஊர்வலம் நடத்த ஆவணம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். நம்ம விநாயகர் ஊர்வலம் சேரிங் கிளாஸ் தொடங்கி மெயின் பஜார் வழியா போய் இபி ரவுண்டான லோயர் பஜார் ரோட்ல போய் நம்ம ஏடிஎஸ்ல நிறைவடையும். இது காலங்காலமா நடந்து வந்துட்டு இருக்கு. 30 வருஷமா நடந்து வந்துட்டு இருக்குது. 2009 நடந்த பிரச்சனையினால அப்ப இருந்து அதிகாரிகள் அந்த வழியை போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மீட்டிங் பிரஸ் மீட் நடக்கும்போது எஸ்பி கிட்ட மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் நீங்க இந்த வருஷம் ஒழுங்கா போங்க, உங்களுக்கு அந்த பாதையை வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஆனா 15 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அந்த பாதை நம்மளுக்கு தரல. இந்த ஆண்டு இந்து முன்னணி கண்டிப்பா அந்த லோயர் பஜார் வழியா தான் நம்ம ஊர்வலம் போறதாக முடிவு பண்ணியிருக்கோம். அதனால நம்ம கலெக்டர் மேடத்திட்ட மனு கொடுத்து எங்களுக்கு அனுமதி வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக மனு கொடுக்குறோம். ஏன்னா அந்த வழியை பார்த்தீங்கன்னா விராடி நபிக்கு ஊர்வலம் போறாங்க, அரசியல்வாதிகள் அந்த வழியை ஊர்வலம் போறாங்க. அதோட விநாயகர் ஊர்வலங்களுக்கு தடைபட்டு செய்த பகுதி கிடையாது. அந்த வழியா போனோம்னா இன்னும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, விநாயகர் பார்க்காம இருக்கிறாங்க. பெரிய அதாவது வருஷத்துல ஒரு நாள் இந்து முன்னணி நடத்துற இந்த நிகழ்ச்சி இந்த விநாயகர் சதுர்த்தி தான். அதையும் தடை பண்றாங்க. அதனால இந்த அரசாங்கம் அதிகாரிகள் போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான எண்ணிக்கையில காவல்துறைகள் போட்டு பாதுகாப்பு கொடுக்கணும் முடியும். அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு ஒரு அதிகாரி சொல்றாங்கன்னா அப்படி எப்படி நாட்டோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அதனால கண்டிப்பா இந்த ஆண்டு அந்த வழியாவே நம்ம ஊர்வலம் போக போறோம்னு சொல்லி